ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஷா சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஊறுகாய் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேங்க. ஆந்திரா ஊறுகாய். மாங்காய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பூண்டு 1 கப்பு ஃபுல்லாக, அப்புறம் இஞ்சியும் தோல் சீச்சிட்டு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பியோர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக தாங்க எடுக்கணும், ஒரு 4 ஸ்பூனு. சீரகம் கடுகு சேம் அளவு எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு. வெறும் மிளகாத்தூள் தான் எடுக்கணும். ஆச்சி மிளகாத்தூள் வருது இல்லையா, வெறும் மிளகாத்தூள் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகம், கடுகு, வெந்தயம், இது 3த்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் கடாயில். இப்போது இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த வெந்தயம், சீரகம், கடுகு சொன்னேன் இல்லையா, அதுவும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சிங் பார்த்துடலாம். அந்த மாங்காய் எடுத்து எந்த ஜாடியோ இல்லைனா பக்கெட்டு, சின்ன பக்கெட் மாதிரி உங்களுக்கு எதில் வாட்டமோ கலர போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அந்த மாங்காய் ஃபுல்லாக அதில் கொட்டிடுங்க அந்த பக்கெட்டில். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். மொத்தமாக ஃபுல்லாக போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். மெயின் விஷயம் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இஞ்சி பூண்டுலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பவுடர் சொன்னேன் இல்லையா, அதை ஜீரகம், கடுகு, வெந்தயம், இது நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடர், எதுலையுமே தண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் போடுற பாத்திரம் முதல் கொண்டு ட்ரையாக இருக்கணும். அப்புறம் ரெட் சில்லி பவுடரு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பாடுலலாம் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம போட்ட அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் செக்கு எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். அதாவது ஃபுல்லாக நிறைய அந்த மாங்காய் முழுங்குற அளவுக்கு எண்ணெய் விடணுங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலரி விட்டுருது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக எண்ணெய் இருக்குது, மிதக்கிற மாதிரி வரணும். அந்த ஊறுகாயும் தாண்டி அந்த எண்ணெய் தெரியணும். அதான் பதங்க. இன்னும் கூட நல்லா நிறைய எண்ணெய் கூட விடலாம். இது உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இந்த அளவு இருக்குது ஊறுகாய், அது வரையும் எண்ணெய் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடுக்கு, தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெறும் சூடு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட செமையாக இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். 1 மாதம் 2 மாதம் அதுக்குள்ளேயே காலி ஆகிடுங்க. நம்ம சீக்கிரமாக அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், காலி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.